வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நெடுஞ்சாலைத்துறையில் 1829 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகாரில் 18 மாதங்களுக்கு பிறகு கண்காணிப்பு பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாக அதிரடியாக நடவடிக்கை எடுத்ததன் பின்னணி என்ன? நெடுஞ்சாலைத்துறையில் 1829 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருந்தது. தஞ்சாவூர், சிவகங்கை மற்றும் கோவை உக்கடம் பாலம் ஒப்பந்தம் போன்றவற்றில் நடந்த முறைகேடுகள் குறித்த ஆதாரங்கள் புகாருடன் இணைக்கப்பட்டிருந்தது. இதில் தஞ்சாவூர் நெடுஞ்சாலை கோட்டத்தில் உள்ள சாலைகளை பராமரிப்பது தொடர்பாக பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் 2019 முதல் 2021 ஆண்டு வரை விடப்பட்டன. அதற்கான ஒப்பந்தம் RR இன்ஃப்ரா, KCP இன்ஜினியர்ஸ், JSB இன்ஃப்ரா ஆகிய 3 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என அறப்போர் இயக்கம் கடந்த 2020 ஆண்டே புகார் அளித்திருந்தது. புகாரில் மிகவும் நல்ல நிலையில் உள்ள சாலைகள் பராமரிப்பிற்காக இந்த டெண்டரில் சேர்க்கப்பட்டதை அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியது. டெண்டர் திறக்கப்படுவதற்கு முன்பே குறிப்பிட்ட ஒப்பந்ததாரருக்கு இந்த பணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டியது. மேலும் டெண்டருக்கான எஸ்டிமேட் அதிகப்படுத்தப்பட்டு 692 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படுத்திய ஆதாரங்களையும் புகாருடன் இணைத்து குற்றம் சாட்டியிருந்தது. இந்த விவகாரத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் இந்த டெண்டரில் உள்ள குளறுபடிகளை கண்டுபிடித்து அரசிடம் அறிக்கையாக சமர்ப்பித்தனர். இதையடுத்து அப்போது ஒப்பந்தம் விட்ட அதிகாரியாக இருந்த திருச்சி கண்காணிப்பு பொறியாளர் பழனி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து அனைத்து அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புகாரின் மீது FIR பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படுவது மிக மிக முக்கியமானது. மேலும் இது சம்பந்தப்பட்ட மற்ற அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பது முக்கியமானது. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பங்கு இந்த ஊழலில் என்ன என்பதும் விசாரிக்கப்படுவதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த முறைகேடுகள் டெண்டர் எப்படியெல்லாம் முறைகேடுகள் செய்து இது செய்துள்ளார்கள் ஆதாரத்தோடு கொடுத்திருக்கோம். இதன் மீது அடுத்த கட்டமாக FIR பதிவு செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒப்பந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்கப்படும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் பலர் சிக்குவார்கள் என்று தெரிகிறது. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு முழுமையாக வெளிச்சத்திற்கு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.